வெல்கம் வியூவர்ஸ். ஆர்எஸ்எஸ் ஃபிளாஷ் நிலையிலிருந்து வாரம் ஒரு தகவல். இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களை பற்றி தான். இன்னும் வரக்கூடிய ஆகஸ்ட் 25ஆம் தேதி விஜயகாந்த் அவர்களுக்கு 71வது பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வருகிறது. இந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷன்லயாவது அவர்களுடைய ரசிகர்களும் மீடியா நாங்களும் மிகுந்த அவரை பார்க்க முடியுமான மிகுந்த எதிர்பார்ப்போட இருக்கிறோம். உங்க வாழ்க்கையில விஜயகாந்த் சார் எவ்வளவு முக்கியம்? ரொம்ப முக்கியம். அவர் இல்லாட்டி நான் இல்லை, இந்த சினிமா இது இல்லை. 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி விருதுநகரில் உள்ள ஆண்டார் அழகர் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் விஜயகாந்த். அவரு சினிமா மேல மிகுந்த பற்றுடையராக இருந்தார். அவருக்கு படிப்பு மேல அவ்வளவு நாட்டம் இல்லை. அதனால அவருக்கு அப்பாவுக்கு ஒரு சொந்தமா ஒரு மதுரையில ரைஸ் மில் இருந்தது. அந்த ரைஸ் மில்ல சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு சினிமாவுக்கு மேல ஒரு மிகவும் ஆர்வமாக இருந்தார். அந்த வேலைக்காரங்களை கூட நெருங்கி பழகும் தன்மை உடையவராக இருந்தார். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. அப்பவுமே அவருக்கு உதவும் குணங்கள், உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துட்டு இருந்து. அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்புக்காக மதுரையில இருந்து சென்னை வந்தாரு. சென்னையில பல இடங்களுக்கு வாய்ப்புக்காக தேடி தெரிஞ்சாரு. ஆனா யாருமே அவரை கண்டுகொள்ளல. அதன் பிறகு அந்த சினிமாவுக்கு உள்ள அலுவலர்களுக்கு கூட்டி சென்றது நடிகர் புல்லமணி என்பவர் தான் அலுவலர்களுக்கு எல்லாம் கூட்டி சென்றிருக்காரு. அவரை கண்டுகொள்ளவே இல்லை, யாருமே கண்டுகொள்ளவே இல்லை. அதன் பிறகு ஒரு சில தயாரிப்பாளர்கள் முன் வந்து அவருக்கு சின்ன சின்ன படங்கள் கொடுத்துருக்காங்க. அதுல பெரிய அளவு சக்சஸ் இல்லை. தூரத்து இடி முழக்கம், ஓம் சக்தி, இந்த படம் எல்லாம் சுமாராக தான் ஓடி இருக்கு, பெரிய அளவு சக்சஸ் இல்லை. அதன் பிறகு எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்துல 1981ஆம் ஆண்டு சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்தாரு. அந்த படம் மிக பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அந்த படம் விஜயகாந்துக்கு ஒரு திருப்புமுனை படமாகவே அமைஞ்சிருக்கு. விஜயகாந்த் நல்ல மனிதன், அற்புதமான ஆள். என்னென்னா விஜிமா மாதிரி என்னுடைய நல்ல நண்பர்கள் யாருமே கிடையாது. இன்றைக்கி பார்த்தாலும் 2 ட்ராப் தண்ணீர் கண்ணில் அப்படியே விட்டுக்கிட்டே இருப்பேன். அதனால தான் என் வீட்டில் என் ஒய்ஃப் வந்து இவருடைய படமும் விஜயகாந்த் படமும் சிவாஜி சார் படம் வந்தால் பார்க்காதேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் அழுதுகிட்டே இருப்பேன், எனக்கு என்னன்னு தெரியாது, நான் வேணும்னே அழுகுறது. பேரிடர் உதவியாக இருந்தாலும் சரி, நலத்திட்ட உதவிகளாக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கு படிப்பு உதவிகள், அதே மாதிரி அரசு மருத்துவமனைக்கு இலவச கட்டில் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய உதவிகள் பண்ணி கொண்டு தான் இருக்காரு. அவருடைய உதவியை பற்றி சொல்லிட்டே போகலாம். அவர் என்னென்ன ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு உள்ளது நிறைய சொல்லிட்டே போகலாம். நிறைய மீடியாக்கள்லேயும் வந்துட்டு தான் இருக்கு. அதோட அவர் சாப்பாடு விஷயத்துல அவர் அடிக்க ஆளே கிடையாது அப்படின்னு அவருடைய நண்பர் ராதாரவி அவர்களே சொல்லியிருக்காரு. விஜயகாந்த் வந்து ரொம்ப தங்கமானவங்க. புரட்சி தலைவருக்கு பிறகு அன்னதானத்தில் நம்பர் 1ங்க, யாரும் மறுக்கவும் முடியாது. நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டரை வளர்த்தவர் அவர் தான். பிடிச்ச ஒரே இது எப்பவுமே விஜயகாந்த். என்னமா 100கணக்கான பேர் அறிமுகப்படுத்தியிருக்காரு அந்த மனுஷன். தங்கமான மனுஷன். அவருக்கு ஏன் இவ்வளவு சோதனை வந்துச்சுன்னு தெரியல. விஜயகாந்த் சார் ஆரம்பத்தில் அவர் சினிமாவுக்குள்ள வரும்போது வாரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, அங்கே சாப்பிடக்கூடிய விஷயம் எப்படி இருந்ததுன்னா, டைரக்டருக்கு தனி சாப்பாடு, தயாரிப்பாளருக்கு தனி சாப்பாடு, ஜூனியர் ஆர்டிஸ்ட் தனி சாப்பாடு, லைட் பாய்க்கு தனி சாப்பாடு, இப்படி சாப்பாடுகளே வித்தியாசங்கள் நிறைய இருந்தது. ஆனா விஜயகாந்த் சார் வந்த பிறகுதான் அதுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாரு. அவர் என்ன விஜயகாந்த் சார் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் கடைநிலை ஊழியர் வரைக்கும் சாப்பிடணும். கடைநிலை ஊழியர் என்ன சாப்பிடுவாரோ அதுதான் விஜயகாந்த் சாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாரு. திரைப்பட கல்லூரியில் படிச்சுட்டு வர இயக்குநர்களுக்கு அதிகமாக இயக்குநர்களை உருவாக்கி விட்டது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அதில் ஆர்.கே. செல்வமணி அவரும் அதை பற்றி பேசியிருப்பாங்க. ஏன்னா நாங்கள் இன்றைக்கி வந்து எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒரு வாத்தியாருக்கு மகனாக பிறந்து ஊர் பேர் தெரியாமல் இருந்த இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க ஆர்.கே. செல்வமணி யாருன்னு தெரியுது. காரணம் யாருன்னா அது வந்து விஜயகாந்த் சார். இது மாதிரி நான் மட்டும் இல்லை, ஏறக்குறைய 40 இயக்குநர்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பிரபலம் அடைஞ்சிருக்காங்க, பேர் வாங்கியிருக்காங்கன்னா அது காரணம் வந்து விஜயகாந்த் சார் தான். ஏன்னா வந்து கரெக்டாக வந்து 40 வேறு வந்திருக்கு. உண்மையாகவே 40 டைரக்டர் வந்து மிகப்பெரிய இடத்த பிடிச்சிருக்கோம். வந்தவுடனே இங்கே மாட்டினாங்க. இது வந்து நீங்கள் இங்கே மாட்ட வேண்டாம், நீங்கள் உள்ளத்தை திறந்து எங்கள் இதயத்தை பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவரோட இடம் இருக்கும். எங்கள் எல்லாரோட இதயம், எங்கள் வாழ்க்கையில் அவர் எப்படி இடம் பிடிச்சிருக்காரோ அதுபோல் எல்லாரோட இதயத்திலும் சரத்சார் பேசினார், வேறு அரசியலில் வேறு இடத்துல இருந்தால் கூட வந்து எல்லாரோட இதயத்திலும் இடம் பிடிச்சிரு வந்து விஜயகாந்த் சார் தான். எல்லா நடிகர்களும் சாப்பிடும்போது என்ன செய்வாங்கன்னா தனித்தனியாக போயிருந்து சாப்பிடுவாங்களா. ஆனால் விஜயகாந்த் சார், சரத்குமார் சார்லாம் அந்த தொழிலாளர்களுக்கு கூட தான்
அந்த சினிமாவில் வேலை பார்க்குறவங்களை கூட தான் இருந்து சாப்பிடுவாங்களாம். அதை சரத்குமார் சாரே சொல்லியிருக்காரு. எல்லாரும் கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்ற குணம் அவருக்கு இருக்கு, எனக்கும் இருக்கு, நிறைய பேருக்கு இருக்காது. தனித்தனியா போய் கேரமில் உட்காந்து சாப்பிட்ற காலத்தில் பயணித்துக் கொண்டு இருக்கின்றோம். அன்னைக்கு எல்லாரும் ஒன்னாதான் சாப்பிடுவோம். இன்னைக்கு இப்ப ஹீரோவே பார்க்க மாட்டேன்றார் ஒருத்தரை. எல்லாரும் எப்படி இருக்காங்க, சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்கக்கூடிய இடம் ராஜாபாதர் ஸ்ட்ரீட். உணவில்லை என்று சொன்னால் ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே சாப்பாடு இருக்கும். பசியோடு உண்டுகின்ற இடம் ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டா இருக்கும். அங்க யார் இருக்கா? விஜயகாந்த் சார். ஆக என்னை பொறுத்தவரை கலையுலக பயணத்தை பார்த்தீங்கன்னா பல படங்கள் அவரோட நடிச்சுட்டேன். அந்த பல படங்கள் நடிக்கும் போது, அந்த புலன் விசாரணை நடிக்கும் போது கிளைமேக்ஸ் போயிட்டு பார்க்கும்போது எனக்கே என்ன சார் அதிகமாக அடி வாங்குற மாதிரி இருக்கேன், கதாநாயகர் ஒவ்வொரு அடி வாங்கக்கூடாது சார் அப்படின்னா இதுதான் நல்லா இருக்கும், என்னை அடிக்க அதுக்கப்புறம் நான் திருப்பி அடித்தாதான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி குணம் யாருக்கும் கிடையாது. பலருக்கு குணம் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க, அவங்களாம் என்ன சொல்ல மாட்டேன், இந்த மேடம் எனக்கு சொல்லக்கூடாது. பல பேர் நல்லவங்க மாதிரி இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க, அவங்களாம் நல்லவங்க கிடையாது. அவங்களாம் வீரர்கள் இல்லாத களத்திலே வீரர்களாக வர முடியாமல் வீரர்கள் இல்லாத களத்திலே வீரர்களாக வருவாங்க. நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது நடிகர் சங்கத்தில் ஏகப்பட்ட கடன்கள் இருந்தது, கடன் பிரச்சனையாக இருந்தது நடிகர் சங்கம். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் பெரிய நடிகர்களையும் சின்ன நடிகர்களையும் ஒன்றிணைத்து மலேசியா கூட்டிட்டு போய் ப்ரோக்ராம் பண்ணி அதில் ஒரு பெரிய ஃபண்டு கலெக்ட் பண்ணி அந்த நடிகர் சங்கத்தினுடைய கடனை வட்டி முதலமாக அந்த கடனை அடைத்து கொடுத்த பெருமையும் விஜயகாந்த் சார் அவர்களை தான் சேரும். ஈழத்தமிழர்கள் பிரச்சனைக்கு உண்ணாவிரதம் இருப்பது, அங்கே ஒரு நாடகம் நடத்தி பெரியார் திடலில் ஒரு நாடகம் போட்டு அந்த நாடகத்துக்கு ஒரு பெரிய ஃபண்டை கலெக்ட் பண்ணி ஈழத்தமிழர்கள் பிரச்சனைக்கு உதவி பண்ணியிருக்காரு. அது சத்யராஜ் சாரை சொல்லியிருப்பாங்க. ஈழத்துல போர் உச்சத்தில் இருக்கும்போது பெரியார் திடல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பெரியார் திடல்ல நண்பர் மணிவண்ணன் எழுதிய ஒரு நாடகத்துல நம்ம நண்பர் விஜயகாந்த் நடிச்சு ஒரு மிகப்பெரிய தொகையை வசூலிச்சு கொடுத்தாரு. ஈழப்போருக்காக கலை உலகத்தில் வசூல் செய்து கொடுத்த முதல் கலைஞன் என்னுடைய நண்பர். அந்த நாடகத்தில் நானும் ஒரு சின்ன வேஷத்தில் நடிச்சதோட மட்டுமில்ல, தன்னுடைய மகனுக்கு பிரபாகரன் அப்படின்னு பேர் வச்சாரு பாருங்க. அதுதாங்க கெத்து, அதுதான் தில்லு, அதுதான் தூளு. நடிகர் சங்கத்துக்காக கடனை கட்டுறதுக்காக எல்லாரும் வீட்டுக்கு போறாரு. எல்லாரும் வீட்டுக்கு போய் எல்லாரும் அரவணைக்கும் போது ஏதோ மனோரமா ஆட்சி வீட்டுக்கு போயிட்டு வரும்போது யாரும் ஒருத்தர் ஒரு பொண்ணோட செயினை பறிச்சுட்டு ஓடுறான். ஒரு நடிகர் வண்டியிலிருந்து இறங்கி போய் துரத்தி பிடிச்சாருங்க. உண்மையான கதாநாயகன், ரியல் ஹீரோ. மற்ற ஹீரோ அதை யோசிப்பாங்க. ஏன்னா நிஜமா இறங்கி போய் சண்டை போடுனா சொல்ல முடியாதுங்க, அவன் நம்மளை விட பலசாலியா இருப்பான். அந்த துணிச்சல் அவருக்கு தான் இருக்கு. என் மகன் அவர் நடிகனாகணும்னு ஆசைப்பட்டாரு. நாளைய தீர்ப்புன்னு படம் எடுத்தேன், அது சரியா ஓடல. அடுத்து அவரை எப்படியாவது நடிகன் ஆக்கிடணும், விஜயகாந்தோட சேர்ந்து நடிச்சா அவர் நடிகன் ஆயிடுவாரு அப்படின்ற ஆசையில நான் விஜயகாந்த் அவர்களுக்கு போன் பண்ணேன். இது நல்லா கேட்டுக்குங்க, அவர்கிட்ட போன் பண்ணேன், டைரக்டா பேசுவேன். அந்த உரிமை எனக்கு இருந்தது, அவர் கொடுத்திருந்தார். போன் பண்ணா என்ன சார் சொல்லுங்க சார், எங்க விஜய் இருக்கிறேன், வீட்டில் இருக்கிறேன், ஒரு 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னேன். ஆனா 2 நிமிஷத்துல அவர் ஏன் வீட்டுக்கு வந்துட்டார். குளிச்சுட்டு போலாமே, நான் பாத்ரூம்ல போறேன், இவர் பெட்ரூம்குள்ள நுழையிறாரு. என்ன சார் விஷயம் சொல்லுங்க சார் அப்படின்னு. அதாவது அது வரைக்கும் ஒரு 75 படங்கள் மேல அந்த டைம்ல முடிச்சிருப்பாரு. அவ்வளவு பெரிய நடிகர். நான் பேசின உடனே அவர் வர்றார். என்ன விஜய் வந்துட்டீங்க, நான் வந்திருப்பேனே அப்படின்னு கேட்டேன். என்ன சார் நீங்க வரணுமா, நான் வந்துட்டேன், என்ன விஷயம் சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க.
இல்லை இப்படி விஜய் என்னுடைய மகன் விஜய் ஆசைப்பட்டா அந்த படம் சரியா போகல, இன்னொரு படம் உங்களோட நடிக்கணும். எப்போ சார்? உடனே கேட்குறாரு, எப்போ சார்? இல்லை நீங்க எப்போ சொல்றீங்களோ அப்போ அப்படின்னு. நீங்க எப்போன்னு சொல்றீங்க, நான் நடிக்கிறேன். எனக்கு விஜயகாந்த் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம், ராதாரவி சார் சொன்ன மாதிரி. அதே மாதிரி ப்ரொடக்ஷனில் ஷூட்டிங் நடக்கும்போது, ஏன்னா அவர் வந்து சாப்பாடு போடுவார், சாப்பாடு அது எல்லாமே எல்லாரும் சொல்லிட்டாங்க. நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லும் போது சாப்பாடை பற்றி தான் சொன்னாங்க. நான் ஷூட்டிங் எனக்கு வந்து ஒரு சின்ன பிரேக் வந்து அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் பண்ணி அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். அப்போ வந்து இப்ராஹிம் ராவ் சார்கிட்ட போயிட்டு 50,000 ரூபாய் அவரோட பேமெண்ட் கொடுக்குறேன். இவர் அதை வாங்கின உடனே அவர் சொன்னார், இந்த தடவை பர்த்டேக்கு அவங்களுக்கு 4 அந்த ட்ரை சைக்கிள் அது வாங்கினோம், அப்புறம் ஒரு 6 தையல் மிஷின் வாங்கினோம். இதுக்குத்தான் அந்த காசுகள் எல்லாம் செலவு பண்ணுவார். நான் கண்ணார பார்த்தது அது எல்லாமே. அந்த காசு கொடுத்தா உண்மையிலேயே அந்த காசை வந்து நான் எம்ஜிஆர் சாரை பற்றி சொல்கிறாங்க, ஆனால் நான் பார்க்கல. எம்ஜிஆர் சார் இதை செஞ்சார் அதை செஞ்சாரு எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் நான் பார்க்கல. ஆனால் நான் பார்த்த எம்ஜிஆர் இவரு தான். இவரை பற்றி புகழ்ந்து பேசி அப்படி ஒரு நீங்கள் சான்ஸ் கொடுத்து என்னை பார்க்க வைப்பீங்கன்றதுக்காக சத்தியமாக நான் அதுக்காக சொல்லலை. நான் பார்த்தது கையில் எடுத்துகிட்டு போய் 50,000 ரூபாய் கொடுத்த உடனே இது இவங்களுக்கெல்லாம் தையல் மிஷின் வாங்குங்க, அங்கே ட்ரை சைக்கிள் வாங்குங்கன்னு எதுக்கே பிரிக்கிறாங்க அந்த காசை. திரையுலகில் உள்ள எல்லாரும், வெளியே உள்ள மக்கள் முதல் திரையுலகில் இருக்கிறவங்க வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் உதவி பண்ணின விதம், அவர் எப்படி அவருடைய குணாதிசயங்கள் எல்லாத்தையும் பற்றி பேசியிருப்பாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே அது மிகுந்த ஒரு வருத்தம் இருக்குது. அது ரசிகர்களாக இருந்தாலும் சரி, இந்த மீடியா சார்பிலையும் அது மிகுந்த ஒரு வருத்தம் தான். நாங்கள் தினமும் கடவுளை பிரார்த்திக்கிட்டு தான் இருக்கோம். அவர் இந்த பிறந்த நாள்லையாவது அவர் குணமடைஞ்சு பழைய ஒரு நிலைமைக்கு விஜயகாந்த் அவர்கள் வர வேண்டும். மீண்டும் அவர் நிறைய உதவிகள் பண்ணணும். இந்த நாட்டிற்கு அவர் நிறைய விஷயங்கள் அவர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வாரம் ஒரு தகவல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ராஜேஷ்.